ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இந்த உலகத்தையே ஆள்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஹாய், திஸ் இஸ் ரோஹித் அண்ட் இன்னைக்கு நான் பேச போற புக் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பியன்ஸ் அ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஹியூமன் கைண்ட். இந்த புக்கை நம்ம 3 செக்மெண்ட்ஸா பிரிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் காக்னிட்டிவ் ரெவல்யூஷன், செகண்ட் செக்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன் அண்ட் தேர்ட் செக்மெண்ட் சயின்டிபிக் ரெவல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் ரெவல்யூஷன். காக்னிட்டிவ் ரெவல்யூஷன்னா என்ன? மனுஷங்க திங்க் பண்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது கத்துக்கிறதுக்கு அவங்களோட பிரெயினை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ காக்னிட்டிவ் ரெவல்யூஷன்னால நம்மளால ரிலீஜியன், பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பில்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ பெரிய நம்பர் ஆஃப் பீப்புளை ஒரு இடத்துல கேதர் பண்ண வைக்க முடிஞ்சது. ஸோ நிறைய பேர் ஒரு விஷயத்துல நம்ப ஆரம்பிச்சதுனால அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா மாறுச்சு. அண்ட் செகண்ட் ரெவல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன். அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷனை தான் இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்றாருன்னா இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் ஃப்ராட் இன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஹண்டர் கேதரர்ஸா இருந்தோம். நிறைய காட்டுல நொமேட்ஸ் மாதிரி ரோம் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சது. ஆனா அக்ரிகல்ச்சர் பண்றப்போ நம்மளுக்கு இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் அந்த மாதிரி நியூட்ரிஷன்லாம் கிடைக்காம வெறும் கிரெயின் பேஸ்டு நியூட்ரிஷனா ஆயிட்டதுனால டிசீஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் வளர வளர பாப்புலேஷன் வளர ஆரம்பிச்சுது. ஆனா அதே பாப்புலேஷனை திரும்ப அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணோம். திரும்ப அந்த அக்ரிகல்ச்சர் வளர்ந்தது, திரும்ப பாப்புலேஷன் வளர்ந்தது. இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல நம்ம மாட்டிக்கிட்டோம். திரும்ப நம்மளால ஹண்டர் கேதரர்ஸ் மாதிரியும் ஆக முடியல. ஏன்னா இந்த ரெவல்யூஷன் பில்ட் ஆகுறதுக்குள்ள நம்ம எப்படி ஹண்டர் கேதரர்ஸா இருந்தோன்றதே மறந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய புக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.